வணக்கம் நண்பர்களே. ஜோதிடங்கிறது ஒரு முழுமையான அறிவியல். அந்த ஜோதிடத்தை நம்ம சரியான முறையில அணுகுனோம்னா நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில நடக்க போற பல நிகழ்வுகளுக்கு அது ஒரு வழிகாட்டியா இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல ஜோதிடத்தின் மேல இருக்கிற சரியான புரிதல் இல்லாததுனால அது ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்க்கப்படுது. அதுல இருக்கிற சில சந்தேகங்கள் சரியான முறையில தீர்க்கப்படாததுனால ஜோதிடங்கிறதே ஒரு பொய்யான சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால இந்த வீடியோவுல ஜோதிடத்துல இருக்கிற சில சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோவுல நாம சில விஷயங்களை பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். வேத ஜோதிடம் இந்த பேரை கேட்ட உடனேயே நம்மில் பலருக்கும் நிறைய கேள்விகள் வரும் இல்லையா? சிலருக்கு ஒரு சின்ன பயம் கூட இருக்கலாம். ஆனா உண்மையில அது என்ன? வாங்க இன்னைக்கு ஜோதிடம் பத்தின உங்களுடைய முக்கியமான சில கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில்களை பார்க்கலாம். 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு, ஆனா ஏன் சில கல்யாணம் தோல்வியில முடியுது? பாருங்க, இந்த ஒரு கேள்வி நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது யோசிச்சு பார்த்திருப்போம். இதுக்கான பதில நாம ஆழமா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கலாம். அந்த பெரிய கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி லைஃப்ல சின்னதா ஆனா ரொம்பவே இம்பாக்ட் பண்ற ஒரு விஷயத்த பத்தி முதல்ல புரிஞ்சுக்கலாம். அதுதான் குளிகை நேரம். என்னது குளிகையா? வாங்க அதோட ரகசியம் என்னன்னு முதல்ல பாத்திரலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, குளிகை அப்படிங்கிறது ஒரு மல்டிப்ளையர் மாதிரி. அதாவது இந்த நேரத்துல நீங்க என்ன நல்ல விஷயம் செஞ்சாலும் அது திரும்ப திரும்ப நடக்கும், பல மடங்காக பெருகும்னு ஒரு நம்பிக்கை. இது ஒரு பெருக்கத்துக்கான நேரம், அவ்வளவுதான். அப்போ இந்த நேரத்தை எப்படி நமக்கு ஏத்த மாதிரி புத்திசாலித்தனமா யூஸ் பண்றது? இங்க பாருங்களேன், நகை வாங்குறது, ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஆரம்பிக்கிறது மாதிரியான நல்ல விஷயங்களை இந்த நேரத்துல செஞ்சீங்கன்னா அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் கடன் வாங்குறது மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன்னா அதுவும் திரும்ப திரும்ப நடக்கும் இல்லையா? சோ குளிகைங்கிறது பயப்பட வேண்டிய நேரமே இல்ல, சரியா பயன்படுத்த வேண்டிய ஒரு சூப்பரான நேரம். ஓகே, குளிகை நேரம் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம். இப்போ வாங்க நம்ம ஆரம்பத்துல கேட்டு அந்த பெரிய கேள்விக்கு வருவோம். திருமண பொருத்தம். 10 பொருத்தம் பார்த்தா போதுமா, இல்ல அதுக்கு மேல ஒரு முழுமையான பார்வை தேவையா? அதத்தான் இப்ப பார்க்க போறோம். சரி, ஒரு நல்ல திருமண வாழ்க்கைக்கு நம்ம எல்லாரும் பார்க்கற அந்த 10 பொருத்தம், அதாவது நட்சத்திர பொருத்தம் மட்டுமே போதுமா? உண்மைய சொல்லணும்னா பல குழப்பங்களுக்கு இதுதான் மூல காரணம். ஏன்னா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். பொருத்தம் பார்க்கறதுல 2 ஸ்டேஜ் இருக்கு. முதல்ல வர நட்சத்திர பொருத்தம்ங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் செக், ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி தான். ஆனா முழுமையான உண்மையான அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஜாதக பொருத்தம் தான். அப்போ அந்த முழுமையான ஜாதக பொருத்தத்துல என்னவெல்லாம் பாப்பாங்க? இங்க பாருங்க, லக்னம் 2 பொருந்துதா? தசா புத்தி எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப முக்கியமா 7ஆம் வீடான பார்ட்னர்ஷிப் வீடும் 8ஆம் வீடான திருமணத்தோட ஆயுளை குறிக்கிற இடமும் எப்படி இருக்குன்னு ஆழமா பாப்பாங்க. இதெல்லாம் அந்த 10 பொருத்தத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயங்கள். அடுத்ததா கல்யாணம்னு பேச ஆரம்பிச்சாலே எல்லாரையும் பயமுறுத்துற ஒரு விஷயம் செவ்வாய் தோஷம். ஆனா உண்மையில இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அது ஏன் அப்படிங்கறத இப்ப தெளிவா பார்க்கலாம். முதல்ல செவ்வாய் தோஷம்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 2, 4, 7, 8 அல்லது 12வது வீட்ல செவ்வாய் கிரகம் இருந்தா அதுக்கு பேரு செவ்வாய் தோஷம். ஆனா இங்கதான் நாம ஒரு விஷயத்த கவனிக்கணும். செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, ஒரு டிரைவ், ஒரு வேகம். இது ஒரு குறை கிடையாது. இது ஒருத்தருடைய இயல்பான குணம். அதாவது அவங்க கிட்ட கொஞ்சம் எனர்ஜி அதிகமா இருக்கு, அவ்வளோதான். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ரொம்ப சிம்பிள், பேலன்ஸ் பண்றதுதான். இதே மாதிரி செவ்வாய் அமைப்பு இருக்கிற இன்னொரு ஜாதகத்தோட சேர்க்கும்போது 2 பேருடைய எனர்ஜியும் பேலன்ஸ் ஆகிடும். வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். அதனால பயம் தேவையில்ல, சரியான பொருத்தம் தான் தேவை. இதெல்லாம் கேட்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். எல்லா ஜாதகத்துல எழுதி வச்சிருந்தா நம்ம கையில என்ன இருக்கு? விதி, பரிகாரம், இது 2க்கும் என்ன சம்பந்தம்? வாங்க இதுக்கான விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை பாருங்க. ஜாதகத்துல நல்ல நல்ல கிரகங்கள், யோகமான கிரகங்கள் இருந்தும் ஏன் சிலர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க?
இது ஜோதிடத்து மேலேயே ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்கும் இல்லையா? இதுக்கு இந்த உதாரணம் ரொம்ப சரியா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு ஒரு சூப்பரான கார் இருக்கலாம். ஆனா அந்த கார் ஓடணும்னா என்ன வேணும்? பெட்ரோல் வேணும் இல்லையா? அந்த பெட்ரோல் தான் தசாபுத்தி. அப்போ தசாபுத்தினா என்ன? அதுதான் ஆக்டிவ்ல இருக்கிற கிரகத்தோட பீரியட். உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் எவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் அதோட தசாபுக்தி நடக்கும்போது தான் அதோட முழு பலன்களும் நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் அந்த கார் ஷோரூம்ல நிக்கிற மாதிரி தான். சரி, அப்போ பரிகாரங்கள், நாம செய்யற பரிகாரங்கள் மூலமா நம்ம விதிய முழுசா மாத்திட முடியுமா? இங்க இன்னொரு சூப்பரான உதாரணம் இருக்கு. ஜோதிடத்தை ஒரு வெதர் ரிப்போர்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. நாளைக்கு பெரிய மழை வரும்னு ரிப்போர்ட் சொல்லுது. நாம என்ன பண்ணுவோம்? கொடை எடுத்துட்டு போவோம் இல்லையா? அந்த கொடை தான் பரிகாரம். அப்போ பரிகாரத்தோட உண்மையான வேலை என்ன? பாருங்க, வரப்போற கெட்ட விஷயத்தோட தீவிரத்தை, அதோட இம்பாக்ட் குறைக்கிறது. அதை தாங்கிக்கிறதுக்கான மன தைரியத்தை கொடுக்கறது. கஷ்டமான நேரத்தை கொஞ்சம் சுலபமா கடந்து போக ஹெல்ப் பண்றது. அதாவது பிரச்சனைய முழுசா அழிக்காது, ஆனா அதோட பாதிப்பை குறைக்கும். இதுதான் பரிகாரம். சரி, இப்போ நாம பேசின எல்லா விஷயங்களையும், திருமணம், தோஷம், பரிகாரம், இதெல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்க ஒரு முக்கியமான அடிப்படை விஷயத்த தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்தோட உண்மையான உயிர் எது? நீங்க நியூஸ் பேப்பர்ல பாக்குற ராசியா, இல்ல உங்க ஜாதகத்துல லேர்ன்னு போட்டிருக்கிற லக்னமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. நல்ல கவனிங்க. லக்னம் அப்படிங்கிறது தான் உங்க ஜாதகத்தோட உயிர். அதுதான் நீங்க. உங்க கேரக்டர், உங்க லைஃப் பாத் எல்லாமே அதுதான். பலன் சொல்லணும்னா அதுதான் முதல் பாயிண்ட். ராசி அப்படிங்கிறது உங்க உடல் மாதிரி. அது உங்க மனசு, உங்க இமோஷன்ஸ், உங்க மூட், அவ்வளவுதான். அது ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். சிம்பிளா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையோட முக்கியமான சம்பவங்கள், உங்களுடைய உண்மையான குணம், இதையெல்லாம் துல்லியமா சொல்லணும்னா உங்க லக்னம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுதான் உண்மையான ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அப்போ இவ்ளோ தூரம் நம்ம பேசினதுக்கு அப்புறம் உங்க மனசுல இந்த கேள்வி எழலாம். ஜோதிடம்ங்கிறது மாத்தவே முடியாத விதியா, இல்ல நமக்கு முன்னாடி இருக்கிற வழிய காட்டுற ஒரு வழிகாட்டியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி நண்பர்களே. இது போல பல உபயோகமான தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.